இந்த வீடியோவில் ப்ரெஷர் குக்கரில் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பர்த்டே ஆனிவர்சரிக்கு கேக் வாங்க நம்ம மறந்துட்டோன்னா, இல்லை வெளியே போய் கேக் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்தோன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் குக்கரை வச்சே நம்ம கேக் செஞ்சுக்கலாம். இதுக்கு கேக் மிக்ஸ் வேணும், இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு 1 கப் யூஸ் பண்ணிங்கன்னா 1/2 கப் சுகர், ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் தேவைப்படும். இந்த கேக் செய்கிறதுக்கு 3 எக்கு, 1/2 கிளாஸ் வாட்டர், 1/2 கிளாஸ் ஆயில், கேக் மிக்ஸ் தேவைப்படும். 2 எக்கு ஆட் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். 3 எக்கு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்கை நல்லா நுர வர அளவுக்கு மிக்சர் வச்சு பீட் பண்ணணும். மிக்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பூனோ இல்லை கரண்டியோ எதையோ வச்சு நல்லா பீட் பண்ணணும். அடுத்து ஆயில், வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றுங்க. நம்ம கேக் மிக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரையும் ஆயிலையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 மோர் டைம் நல்லா நுர வர அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். அடுத்து கேக் மிக்ஸை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுங்க. கிளறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டரியாக இருந்துச்சுன்னா கேக் ஒழுங்காக வராது. நல்ல ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அந்த மிக்ஸு. அடுத்து உங்கள் ப்ரெஷர் குக்கரை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய கேஸ்கட்டையும் விசிலையும் எடுத்து தனியாக வச்சுருங்க. நம்ம கேக்கை ப்ரெஷர் குக் பண்ண போகிறதில்ல, அதை இந்த குக்கரை ஒரு அவன் மாதிரி மாற்றி பேக் பண்ண போகிறோம். ஸோ அது ரெண்டும் தேவையில்லை. குக்கரில் டைரெக்டாக கேக் பண்ண வைக்கக்கூடாது. அப்படி வச்சோன்னா அது தீஞ்சு போயிடும். குக்கர் கூடயே ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உப்பு இல்லை மணலை ஃபில் பண்ணி அது மேலே கேக் பண்ண வைக்கலாம். நான் சும்மா ஒரு ட்ரைவர்ட்டை அடியில் குக்கருக்கு அடியில் வச்சு இப்போ அதை ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணால் போதும். இது ஹீட் ஆகிற டைமுக்குள்ளே நம்ம கேக் பேட்டரை கேக் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த கேக் பேனை க்ரீஸ் பண்ணணும். பட்டர் வச்சு இல்லைன்னா ஆயில், நெய் எதையாச்சும் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு கேக் பேட்டரை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறம் கேக் பேனை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கையை வச்சு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா ஹோல்டர் வச்சு உள்ளே வைங்க. வச்சதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். மறந்துடாதீங்க, குக்கரோட கேஸ்கட்டையும் விசிலையும் எடுத்துருங்க. லோ ஹீட்டில் 30 to 40 மினிட்ஸ் வச்சுருங்க. இப்போ 35 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நான் கேக் எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ண போகிறேன். ஒரு டூத்பிக் எடுத்துக்கோங்க. அதை அந்த கேக்குள்ளே விட்டு வெளியே எடுங்க. வெளியே எடுக்கும் போது டூத்பிக்கில் எதுவுமே ஸ்டிக்காக இருக்கக்கூடாது. கேக் நல்லா வந்திருந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேக் வெளியே எடுக்கும் போது ஒரு துணி வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு எடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் நைஃப் வச்சு சைடில் கட் பண்ணிவிட்டு கேக் வெளியே எடுத்துடலாம். நீங்களும் இதை மாதிரி கேக் உங்கள் வீட்டில் இருக்கிற குக்கரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.